ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சின்ன மணி பேக்கு பின்னலான்னு இருக்கேன். இந்த பூ தான் எப்படி போடுறது, இந்த பூ எப்படி போட்டு எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். நம்ம இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு வந்து நான் வந்து அளவு வந்து 4 அடி வெட்டியிருக்கேன். 4 அடியில் வந்து 8 நாட்டு போட்டிருக்கேன். 8 நாட்டும் வந்து 16 வருஷம். 8 நாட்டு வந்து 16 வருஷம் இருக்குது. 16 வயறு 8 நாட்டு. இங்கே 1 2 3 4 5 6 7 8 நாட்டு வந்து 16 ஒயர் வெட்டியிருக்கிறேன். 4 அடியில் வெட்டியிருக்கேன். 4 அடியில் வெட்டினா உங்களுக்கு எல்லாம் சொருவு இது வரைக்கும் சொருவுறதுக்கு வருது, கரெக்டாக வந்துடும். இந்த மணி வந்து காதுக்கு வந்து மணி வந்து 33 மணி வச்சுருக்கிறேன். 33 மணி வந்து 3 வச்சுருக்கேன். இதுக்கும் வந்து 4 அடி வெட்டியிருக்கேன். 4 அடி வெட்டி 3 நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். பளிச்சுன்னு தெரியல, ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது அப்படியே சொருவி இதுலேயே கட்டு போட்டு, இந்த 4 அடியிலேயே கட்டு போட்டு ஒரு ஒயரை இப்படியே இழுத்துக்கிட்டு வந்து இங்கே கட்டு போட்டிருக்கேன். அதேமாரி இங்கேயும் கட்டு போட்டிருக்கேன். 2 ஒயரையும், ஒரு ஒயரை இதில் இழுத்துட்டு வந்து கட்டு போட்டிருக்கேன், ஒரு ஒயரை இதில் இழுத்துட்டு வந்து கட்டு போட்டிருக்கேன். 4 ஒயரில் இது ஒரு கட்டு, இது ஒரு கட்டு, மொத்தம் 4 ஒயரை போடுங்க. 4 ஒயர்னால் 2 ஒயராக மடித்து, 4 அடியை வந்து 2 ஒயராக மடித்து அது 4 ஒயர்லேயும் இந்த மணியை கோருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படியே நிற்கும். நான் இதை துணி தைச்சிட்டு நான் மறுபடியும் காட்டுறேன். இப்போ இந்த பூ வந்து எப்படி போடுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். 3/4 அடியில் வந்து 4 ஒயர் எடுத்துருக்குறேன். 3/4 அடி, அரை அடிலாம் பத்தாது, அதனால் 3/4 அடி எடுத்துருக்குறேன் பாருங்கள். அதில் ஒரு ஒயரை வச்சுருங்க கட்டு போடுறதுக்காக. இப்போ நம்ம 3 ஒயரையும் சமமாக மடித்து நெல்லிக்காய் நட்டு நம்ம போடுறோம். ஒரு மாட்டிக்கிச்சு. சமமாக மடிச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி வச்சுக்கணும். இதை வந்து இன்னொரு ஒயர், 3வது ஒயரை எடுத்து இப்படி சேர்த்து இப்படி பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், பல்ல பகுதியை தூக்கி, இந்த சைடில் உள்ள பல்ல பகுதியை தூக்கி இப்படி போடணும். இதில் பாருங்கள் பல்ல பகுதி, இதை வந்து ஒரு நாட்டில் சொருகணும். இதில் வந்து பல்ல பகுதியை இந்த வலது பக்கமாக எடுத்துக்கணும். எப்போ எடுத்தாலும் வலது பக்கமாக எடுத்து போடுங்க. அப்போ தான் வந்து அரைநெல்லிக்காய் நாட்டு நல்லா வரும், அம்லா நாட்டு. சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சமமாக வச்சுக்கிட்டு ஒன்றுலேயும் நம்ம வந்து ஒரு மணி கோக்குறோம். 6 ஒயர்லேயும் 6 மணி நம்ம கோத்துக்கிறோம். கலண்டு வந்துடும் இந்த ஒயருக்கு. இது கிளாஸ் ஒயர் தான், அதனால் வந்து கலலாமல் இப்படி பார்த்துக்கோங்க. மணி கலலாமல் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே திருப்பிக்கங்க. 6லேயும் வச்சு திருப்பிக்கிட்டு இப்போ வந்து இந்த ஒயர் எடுத்து இதுக்கு நேராக உள்ள ஒயர் மேலே வைக்கிறோம். இதை எடுத்து இதுக்கு மேலே, இதை எடுத்து இதுக்கு மேலே. நல்லா பார்த்துங்க. இவர் மேலே உள்ள ஒயரில் மேலே வச்சுட்டோம். 1, இதுக்கு மேலே உள்ளதில் இதை வைக்கிறோம். 2, இதுக்கு உள்ளதில் 3 வச்சுட்டு சமமாக நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு முன்னாடி போட்டோம் பாருங்கள், அந்த ஒயருக்கும் இந்த பல்ல பகுதி இதோ இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை இப்படி மேலே வச்சுருக்கோம். போட்ட ஒயரை, அந்த பல்ல பகுதி இந்த மணியில் உள்ள ஒயரை எடுத்து இப்படி வைக்கணும். இதுவும் அரைநெல்லிக்காய் மாதிரி தான். இப்படி வச்சு அப்புறம் பாருங்கள், இதுக்கு மேலே வச்சுருக்கோம். இதில் பள்ளமாக இருக்குது பாருங்கள், இதை எடுத்து எப்போ எடுத்தாலும் வலது பக்கமாக எடுங்க. இது கொஞ்சம் கலலும் இப்படி பிடிச்சிக்கணும். இந்த நாட்டில் இதை சொருகணும். மேலே எப்பொழுதும் அரைநெல்லிக்காய் வைக்கிற மாதிரி ஒயரை எடுத்து வச்சு மறு ஒயரை வந்து இந்த 2வது நாட்டில் சொருகிறோம். இப்போ வந்து இது வந்து
வலது பக்கமாக இப்படி எடுத்து இது இப்படி வலது பக்கமாக எடுத்து இதுலேயும் மாட்டுறோம். மாட்டிட்டிங்கன்னா அதை பாருங்கள், இது வந்து இது ஒரு ஸ்டார் மாதிரி வரும். அமலா நட் மாதிரி வராது, ஸ்டார் மாதிரி எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள். இதை என்ன பண்ணுறோம், அப்படியே இழுத்துக்கிறோம். சமமாக்கிக்கிட்டு அப்படியே திருப்புறோம். திருப்பி இந்த வயரை இந்த இடுக்கில் தான் எடுக்கணும். ஒரு வயரையும் எடுத்து அதுக்கு நேராக உள்ள இந்த நாட்டில் சொருவோம். ரெண்டு லூப்லேயும் சொருவி மணிக்கு கொண்டு போயிடும். இப்போ கொண்டு போயிட்டோம் பாருங்கள் மணிக்கு. அப்படியே ரொம்ப இழுக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் இழுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை எடுத்து இந்த 2 நாட்லேயும் போட்டு அந்த மணி கொண்டு போயிடும். எதுக்கு நேராக இருக்கோ அதுக்கு மேலே நேராக போட்டு மணிக்கு கொண்டு போய் எடுத்துக்க வேண்டியதான். வெட்டி விட்டு சொருவுங்க. நான் வெட்டாமல் தான் சொருவுறேன். உள்ளே போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த நாட்டில் இந்த 2 லூப்லேயும் விட்டு இந்த மணியில் கொண்டு போகணும். அப்புறம் நல்லா இழுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த வயரை இடுக்குலேருந்து எடுத்து இந்த 2 லூப்லேயும் விட்டு இந்த மணி உள்ளே விட்டுங்க. அதேமாரி 6 சைடும் உள்ளதுலேயும் 6 பக்கமும் எடுத்து விட்ட வேண்டியது தான். இதை எடுத்து இதுக்கு நேராக வெட்டி விட போருங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த ஒயர்லாம் ஒயர்லாம் இதில் ஒன்று மாட்டியிருக்கோமே, அதனால் இது கொஞ்சம் இடிக்குது. இதை பார்த்து சொருவுங்க. அப்பா சொருவிட்டு இந்த ஒயர் இருக்கும் கடைசி ஒயர், இதை எடுத்து இதில் மாட்டி இது உள்ளே கொண்டு வந்துடும். அதுக்கு நேராக இப்படி உள்ளதில் இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் கொண்டு போய் மணிக்கு கொண்டு போய் இந்த சைடு மாட்டும் போது ஒரு ஒயர் அதில் ஜாயிண்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பாருங்க, 4ஐயும் மாட்டிட்டேன். இப்போ வந்து இழுக்க வேணாம். இதை என்ன பண்ணுறான், 4 ஒயர் வெட்டணும்ல, இது ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஒயரை எடுத்து இப்படி திருப்பிக்கிட்டு இப்படி பள்ளமாக 2 இதில் எல்லையாச்சும் விட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து அப்படியே சமமாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. 3/4 அடியில் 4 ஒயர் எடுத்துருக்கோம். சமமாக வச்சா இதை நம்ம வந்து பூவில் அப்படி வச்சு சொரிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை இழுத்துக்கிட்டு நல்லா டைட்டாக்கிக்கோங்க. அரை அடிலாம் எடுத்தால் உங்களுக்கு பத்தாது, 3/4 அடி எடுக்கணும் நீங்கள். எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. இதை என்ன பண்ணுறோம், இதை நல்லா வந்து இது பாருங்கள், பின்னாடி பாருங்கள், நல்லா டைட்டாகிடுச்சு, நல்லா கலலாது. இந்த ஒயரை வந்து சமமாக பார்த்து நம்ம வச்சு பொரிக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து அப்படியே வெட்டிடுறோம். அது பாருங்கள், கொஞ்சம் லேசாக அப்படி விட்ட மாதிரி வெட்டிடுங்க.
இதில் சொருகிட்டோம்னா மணியில் சொருகிட்டோம்னா கலலாது. லேசாக அப்படி லேசாக விட்ட மாதிரியே இருக்கட்டும். அது ஒரு டிசைனாக தான் இருக்கும். இதை என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து நான் இது மேலே வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்படி திருப்பிங்க. இது வேணாலும் கீழே ஒன்று வச்சுக்கலாம். அது சரியாக வராது. ஒன்று வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த பூவுக்கும் இந்த பூவில் இடையில வச்சு எப்பொழுதும் போல் இதில் சொருவி இதில் இந்த லுக்கில் விட்டு அப்படியே எடுத்துருங்க. அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், திருப்பு மாதிரி. இது வந்து சாவி கொத்தாவும் போடுறாங்க. சாவி கொத்தாவும் போட்டுக்கலாம். அதில் வந்து தலைக்கு போடுறவும் லப்பர் பேண்டு வச்சுக்க வேண்டியதான். இந்த பூவில் வந்து நம்ம வந்து ஒயரில் வந்து ரப்பர் பேண்டு இது சுற்றின பாருங்கள். அதுலேயே ரப்பர் பேண்டு இந்தமாரி வச்சு அது முன்னாடி இப்படி போடும் போதே இந்த லப்பர் பேண்டு இது உள்ளே வச்சு அப்புறம் இழுத்து விட்டு வைக்கணும். யாரும் இதை லப்பர் பேண்டு போட மாட்டாங்க, அதனால் நான் காட்டலை. தலையில் வைக்கிறதுக்கு இது என்ன வைக்கிறாங்க. அது வந்து சாவி கொத்து மாதிரியும் போட்டுக்கலாம். இதில் ஒரு இதில் இப்போ இப்படி மாட்டி இந்த ஒரு இதில் வந்து ஒயரை மாட்டினீங்கன்னா, அந்த கம்பியை மாட்டினீங்கன்னா சாவி கொத்து மாதிரி வந்துடும். அழகாக இருக்கும். இந்த இதில் மாட்டிக்கோங்க. ஒன்றில் மாட்டி இழுத்துக்கோங்க. ஆனால் கலலாது. இது நல்லா சொருவி இழுத்து சொருவிருக்கோம், கலலாது. இப்போ பாருங்கள், இதுக்கு கீழே அப்படி வச்சுட்டோம். அப்படி வச்சு அப்படியே என்ன பண்ணுறோம், ஒரு இறுக்கி ஒரு முடிச்சு கையில் குத்தாமல் அப்படி பட்டையாக முடிச்சு போடுங்க. எல்லாம் உளியில் நான் சொல்லியிருப்பேன். போட்டுருக்கும். கையில் வந்து குத்தாது. இப்படி போட்டு எந்த வாட்டத்தில் இருக்க அப்படியே இந்த மணியில் அப்படியே சொருகிட்டு வந்துடணும். மணியில் சொருவினா இறுக்கி நீங்கள் சொருவிட்டிங்கன்னா கலலாது. மணிலேருந்து கலலாமல் இருக்கும். நாட்டில் வேணாலும் சொருங்க. நான் எல்லாமே இந்த மணி பேக்குக்கு நான் எல்லாமே மணியில் தான் நான் சொருகிருக்கிறேன். இந்த வாட்டத்துக்கு இப்படி, இந்த வாட்டத்துக்கு இப்படி, அப்படி திருப்பினாலும் இப்படி சொருவிக்கலாம். ஆனால் இந்த ஒயர் முடிச்சு போட்ட ஒயர் கையில் குத்தக்கூடாது. நான் இது வந்து துணி தைச்சிக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்படி தான் வரும். இந்த பேக்கு தைச்சிட்டேன். உள்ளே துணி வச்சு தைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், சாவி கொத்து இந்த கலருக்கு தகுந்த மாதிரி போட்டேன். ஒரு ஜிப்பு தான் வச்சுருக்கிறேன். சின்ன பேக்காக இருக்கிறதுனால ஒரு ஜிப்பு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.